யெகோவா சாட்சியினர் மற்றும் வேத மாணாக்கர்களின் தவறான உபதேசம் 8. அதாவது, நாம் வாழும் இந்த பூமி அழியாமல் நிலையாய் இருக்கும், நியாய தீர்ப்புக்கு பிறகு நாம் இந்த பூமியிலே வாழ்வோம் என்று யெகோவா சாட்சியினரும் அவருடைய கூட்டத்தாரும் சொல்கிறார்கள். ஆனால் மற்ற கிறிஸ்தவர்கள் நாம் இந்த பூமியில் அல்ல பரலோகத்தில் வாழ்வோம் என்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமோ இவ்விரண்டிலும் இல்லை என்கிறது. இவர்கள் எந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இப்படி சொல்கிறார்கள்? இதில் எது சரி என்று ஆராய்வோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சபை ஊழியக்காரனாகிய வில்லக்குமார் உங்களுக்கு என் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முந்தைய பாடத்தில் பிதாவாகிய தேவனின் தன்மையை அறியாத கிறிஸ்தவ மக்களில் ஒரு பிரிவினர் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவி ஒருவரே என்று சொல்வது தேவனுக்கு விரோதமான உபதேசம் என்றும், பிதாவாகிய தேவன் வேறு பரிசுத்தாவி வேறு, இருவரும் ஒருவர் அல்ல என்பதை நிரூபிக்க 12க்கும் மேற்பட்ட காரணங்களை சொல்லியிருந்தேன். இந்த பாடத்தில் யெகோவா சாட்சியினர் மற்றும் வேதாகம மாணாக்கர்கள் நாம் வாழும் இந்த உலகத்தை பற்றி, இந்த பூமியை பற்றி சொல்லும் தவறான உபதேசத்தை ஆராய்வோம். தவறான உபதேசம்: நாம் வாழும் இந்த பூமி அழியாது. யெகோவா சாட்சியினர் மற்றும் வேதாகம மாணாக்கர்கள் நாம் வாழும் இந்த பூமி அழியாமல் என்றென்றும் நித்தியமாக நிலைத்திருக்கும் என்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு தமக்கு கீழ்ப்படியாத இந்த உலக மக்களைத்தான் அழிப்பார், ஆனால் இந்த பூமி அழியாமல் நித்திய காலமாய் இருக்கும் என்கிறார்கள். அதாவது, முதலாம் உயிர்த்தெழுதலில் மரித்த கிறிஸ்துவனுடைய பரிசுத்தவான்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடனே கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். அப்பொழுது இருக்கிற ஜனங்கள் யாவருக்கும் மனந்திரும்ப இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். 1000 வருட அரசாட்சியில் மனம் திரும்பாதவர்களையும், சாத்தானையும், அவனுடைய கூட்டத்தாரையும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களையும் ஆண்டவராகிய இயேசு நிரந்தரமாக அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பார். இந்த பூமியை புதுப்பித்து மரணம் வியாதி இல்லாத ஒரு பரதீசாக மாற்றுவார் என்கிறார்கள். எனவே இந்த பூமி அழியாது, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நோவா காலத்தில் நோவின் குடும்பத்தாரை தவிர்த்து பூமியில் உள்ள ஜனங்கள் யாவரும் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் பூமி அழிக்கப்படவில்லை. அதுபோல தேவனுக்கு விரோதமான அரசாங்கங்களும் உலக மக்களும் தான் அழிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த பூமி அழிக்கப்படாது. தேவன் இந்த பூமியை சீர்படுத்தி அதை ஏதேன் தோட்டத்தை போல ஆக்குவார் என்கிறார்கள். அவர்கள் அப்படி சொல்வதற்கு காரணம், ஏசாயா 45:18 தேவன் வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்தார் என்றும், சங்கீதம் 104:5 பூமி ஒருபோது நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் என்றும், பிரசங்கி 1:44 ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்றும், சங்கீதம் 37:29 நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள் என்றும், மத்தேயு 5:5 சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆதலால் இந்த பூமி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தேவனு கீழ்ப்படியாத உலக மக்கள் தான் அழிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த பூமி நித்திய காலமாய் இருக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் மனைவி மக்களோடு ஆனந்தமாய் இந்த பூமியில் வாழ்வார்கள் என்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்லுவது பொய் என்றும், இந்த பூமி அழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. அதை குறித்து பார்க்கலாம். 1. பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தின் மூல உபதேசங்களில் ஒன்று மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நித்திய நியாய தீர்ப்பும் முக்கியமானதாகும். மரித்தோ உயிர்த்தெழுந்து நியாய தீர்ப்பு அடைந்த பிறகு மனிதன் இந்த பூமியில் நித்திய காலமாய் வாழ்வான் என்று ஒரு சாராரும், பரலோகத்தில் வாழ்வான் என்று இன்னொரு சாராரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை குறித்து அறிவது அவசியமாக இருக்கிறது. மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினபடியால் நோவாவின் காலத்தில் இருந்த பூர்வ உலகத்தை தேவன் ஜல பிரளயத்தினாலே அழித்து இனிமேல் உலகத்தை ஜல பிரளயத்தினால் அழிப்பதில்லை என்று நோவாவோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். எனவே உலகத்தில் 2/3 இருக்கிற சமுத்திர ஜலத்தின் மூலமாகவோ அதை காட்டிலும் அதிகமாய் ஆகாயத்தில் இருக்கிற ஜலத்தின் மூலமாகவோ உலகம் அழியாது என்பதை அறிகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 3:7 அப்பொழுது இருந்த உலகத்தை தேவன் ஜல பிரளயத்தினால் அழித்தார். இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் தேவனுடைய வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இப்பொழுது இருக்கிற
வானமும் பூமியும் தேவனுடைய வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். அதாவது தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படும் வரைக்கும் இந்த பூமி அழியாமல் காக்கப்படும், நியாய தீர்ப்புக்கு பிறகு அக்கினினால் அழிக்கப்படும் என்கிறார். பாயிண்ட் 2, இந்த பூமி எரிந்து அழிந்து போகும். 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்றும் 2 பேதுரு 3:12 அந்த நாளிலே, அதாவது தேவனுடைய நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் என்று சொல்கிறார். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நாம் அதிக பரிசுத்தமுள்ளவர்களாயும் தேவபக்தி உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வானங்கள் வெந்து அழிந்து அகன்று போன பின்பு, வானங்கள் வெந்து அழிந்து அகன்று போன பின்பு, பூதங்கள் வெந்து உருகி போன பின்பு, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போன பின்பு, இங்கே மனிதன் வாசம் பண்ண இடம் எங்கே இருக்கிறது? வானங்கள் வெந்து அழிந்து பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டதை யெகோவா சாட்சியினரும் வேத மாணாக்கர்களும் வஞ்சகமாக மறைக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 யோவானு காட்டப்பட்ட தரிசனத்தில், பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதை மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன், அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை என்றும், வெளி 21:1 முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் இந்த கூட்டத்தார் வஞ்சகமாக மறைக்கிறார்கள். பூமியும் வானமும் அகன்று போன பின்பு, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போன பின்பு, மறுஜென்ம காலத்தில், அதாவது நியாய தீர்ப்புக்கு பிறகு நாம் இந்த பூமியில் நித்திய காலமாக மகிழ்ச்சியோடு ஜீவிக்கலாம் என்பது பிசாசின் உபதேசமாயும் ஜனங்களை வஞ்சிப்பதாயும் வேதத்தை அறியாதவர்களின் பிதற்றலாயும் இருக்கிறது என்று அறிகிறோம். 3, அசையாதவைகள் நிலைத்திருக்கும். எபிரேயர் 12:26-28 அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவை நிலைத்திருக்கத்தக்கதாக, அசையாதவை நிலைத்திருக்கத்தக்கதாக, அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போகும் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் வாழும் இந்த பூமி அசை உள்ளது, அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. இப்படி அசைகிற பூமி படைக்கப்பட்ட முறையில் மாறிப்போகும், அதாவது அகற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்படி இருக்க இந்த பூமி நிலையாக இருக்கும் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது. நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவோம், நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவோம் என்றும் எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அசையாத ராஜ்யத்தையும் வரப்போகிற நகரத்தையும் எதிர்நோக்கி இருக்கிறபடியால் இந்த பூமி அழியும், இல்லாமல் போகும் என்று அறிகிறோம். 4, கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. தேசாதிபதியாக பிலாத்து ஆண்டவரை இயேசு விசாரிக்கும் போது, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். யோவான் 18:36 அதற்கு ஆண்டவராக இயேசு, நான் யூதருடைய ராஜாதான், ஆனால் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். எனவே ஆண்டவராக இயேசுவின் ஆட்சி இந்த உலகம் சம்பந்தப்பட்டதல்ல, ஆண்டவரை இயேசுவின் ஆட்சி இந்த உலகம் சம்பந்தப்பட்டது அல்ல என்றும், அவர் இந்த உலகத்தில் வந்து ஆட்சி செய்வது இல்லை என்று அறிகிறோம். 1 தெசலோனிக்கர் 4:16 மற்றும் 17 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை இயேசுவின் ராஜ்யமும் இந்த உலகத்துக்குரியதல்ல,
அவர் மறுபடியும் வரும்போதும் இந்த உலகத்திற்கு வருவதில்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் இந்த பூமியில் இராமல் அவருடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நாம் இந்த பூமியில் நித்திய காலமே வாழ்வோம் என்பது கிறிஸ்துவின் வார்த்தைக்கு விரோதமாயும் கிறிஸ்துவின் உபதேசத்தை அவமதிப்பதாயும் இருக்கிறது. 5. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. 1 பேதுரு 1:2 1 பேதுரு தன் முதலாம் நிருபத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகம் சொந்தமானதல்ல. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால்தான் 1 பேதுரு 1:17 இங்கே பரதேசிகளால் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்றும் 1 பேதுரு 2:11 பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலங்குகள் என்றும் சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்தில் பரதேசிகள் என்று சொல்லப்பட்டிருக்க இந்த உலகம் நிரந்தரமாய் இருக்கும், நாம் இங்கே வாழ்வோம் என்று எப்படி சொல்ல முடியும்? மேலும் எபிரேயர் 11:13 விசுவாச வீரர்களை குறித்து சொல்லும்போது, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை என்றும் அவர்கள் பரம தேசத்தை விரும்பினார்கள் என்றும் எபிரேயர் 11:16 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரம தேசத்துக்கு பங்குள்ளவர்கள் இந்த உலகத்தில் என்றென்று வாழ்வார்கள் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவமதிப்பதாக இருக்கிறது. 6. புதிய வானம் புதிய பூமி. ஏசாயா 66:22 பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலர்களிடம், நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும் ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமி நிலைத்திருந்தால் தேவன் ஏன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்க வேண்டும்? இந்த வானம் பூமி நிலைத்திருந்தால் தேவன் ஏன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்க வேண்டும்? தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைப்பேன் என்று சொல்லியிருப்பதால் நாம் வாழும் இந்த வானமும் பூமியும் அழிக்கப்படும் என்று அறிகிறோம். இப்படி தேவனான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கும் போது நாம் வாழும் இந்த வானமும் பூமியும் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். 2 பேதுரு 3:11 அப்போஸ்தலர் பேதுருவும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதிவாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்கிறபடியால் அப்போஸ்தலர் பேதுருவும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதிவாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்கிறபடியால் நாம் வாழும் இந்த வானம் பூமியும் எரிந்து ஒளிந்து போகும் என்று திடமாய் நம்புகிறோம். மேலும் யோவான் கண்ட தரிசனத்தில் வெளி 21:1 மற்றும் 5 நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் என்றும், பின்னும் அவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் இவைகளை எழுது என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின வானமும் முந்தின பூமி ஒளிந்து தேவன் தாம் படைக்கப் போகிற புதிய வானத்தையும் புதிய பூமியை காண்பித்து இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவர்கள் என்று தேவன் சாட்சி கொடுக்கும்போது இதற்கு விரோதமாக நாம் வாழும் இந்த வானமும் பூமியும் இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் எவ்வளவு தூரம் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்கிறார் என்று பாருங்கள். 7. பரலோகமா புதிய வானம் புதிய பூமியா? கிறிஸ்தவ மக்களை பெரும்பான்மையினரின் நம்பிக்கை நாம் மரித்த பின்பு பரலோகம் போவும் என்பதாகும். அதனாலேயே பரலோகமே என் சொந்தமே என்று பாடுகிறார்கள். சில கிறிஸ்தவ ஊழியர்கள் பரலோகம் போய் வந்ததாகவும்
ஆண்டவராக இயேசுவோடும் பிதாவாகிய தேவனோடும் பேசியதாகவும் கொஞ்சமும் கூச்சமில்லாமல் பொய் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். பரலோகம் தேவன் வாசம் பண்ணும் இடம். பரலோகம் தேவன் வாசம் பண்ணும் இடம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று ஆண்டவராக இயேசு பலமுறை சொல்லியிருக்கிறார். பரலோகம் வேறு, பரலோக ராஜ்யம் வேறு என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவும் பரலோகத்திலிருந்து தான் இறங்கி வந்தவர். இப்பொழுதும் பரலோகத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். தேவ தூதர்களும் பரலோகத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த பரலோகம் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மனதில் வையுங்கள். இந்த பரலோகம் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மனதில் வையுங்கள். கிறிஸ்தவர்கள் அநேகர் நாம் பரலோகத்தில் வாசம் பண்ணுவோம் என்று சொல்வதற்கு காரணம், ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 6:19-20 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்றும், மார்க்கு 10:21 உனக்கு உண்டானவெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றும், லூக்கா 12:33 உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு பிச்சை கொடுத்து பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் 2 கொரிந்தியர் 5:1 தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு இருக்கிறது, நமக்கு உண்டு என்றும், எபிரேயர் 10:34 பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்றும், பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். அதாவது நமக்கு பரலோகம் ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி. நம்முடைய பொக்கிஷம், நித்திய வீடு, சுதந்திரம், குடியிருப்பு அங்கே தான் இருக்கிறது. எனவே எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நாம் பரலோகம் செல்வோம் என்று தான் இருக்கிறது. 8 ஆனால் தேவனுடைய வாசஸ்தலமோ புதிய வானம் புதிய பூமியில். 2 பேதுரு 3:13 அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொன்னதையும், ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன் என்று தேவன் சொன்ன வாக்குத்தத்தையும் மனதிலே வைத்து யோவானு காட்டப்பட்ட தரிசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய யோவானு காட்டப்பட்ட தரிசனத்தில் வெளி 21:1-2 நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று, புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்கிறார். அதாவது தேவன் வாசம் பண்ணும் புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு தேவன் வாசம் செய்ய போகிற புதிய வானம் புதிய பூமியில் இடத்துக்கு வருகிறது. அதாவது தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை மாற்றிக்கொள்கிறார் என்று அறிகிறோம். அதனால்தான் வெளி 21:10 தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே யோவானு காண்பிக்கப்பட்டது. வெளி 3:12 ஆண்டவராக இயேசுவும் என் தேவனுடைய நகரமாகிய புதிய எருசலேம் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி புதிய பூமிக்கு வருகிறது என்கிறார். என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி புதிய பூமிக்கு வருகிறது என்கிறார். அதனால்தான் வெளி 21:3-4 இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தின ஒளிந்து போயின என்று விளம்பினது. மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மறுமையில், அதாவது நியாய தீர்ப்புக்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலும் அல்ல பரலோகத்திலும் அல்ல, மாறாக தேவன் வாசம் பண்ணும் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் வாசம் செய்வார்கள் என்று அறிகிறோம். எனவே மறுமையில், அதாவது நியாய தீர்ப்புக்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலும் அல்ல பரலோகத்திலும் அல்ல, மாறாக தேவன் வாசம் பண்ணும்
புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் வாசம் செய்வார்கள் என்று அறிகிறோம். நாமும் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் வாசமுள்ள நாளை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருப்போம். எனவே யெகோவா சாட்சியினர் மற்றும் வேதக மாணாக்கர் போதனையும் கிறிஸ்தவர்களின் குருட்டு நம்பிக்கையும் பொய் என்று அறிகிறோம். எனவே வேதத்தை அறியாதவர்களின் பேச்சை கேட்டு உங்கள் விசுவாசத்திலிருந்து விழுந்து போவார்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாடத்தை கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.